நர்மதா விருந்தினர் பக்கம்ல நீங்க யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா 50க்கும் மேற்பட்ட படங்களில் கலை இயக்குனராக பணியாற்றி பல விருதுகளை வென்ற கலை இயக்குனர் எஸ் மூர்த்தி அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் கலை இயக்குனர் எஸ் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், தங்கலான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவும் வந்து அதில் உங்களுடைய ஒர்க் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப பேசப்படுது. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க முதல்ல வெற்றிக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போதான் சக்ஸஸ் மீட் முடிச்சுட்டு தான் அப்படியே நேரம் சுட வரீங்களா? ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம உழைப்பை வந்து அங்கீகரிக்கிறது தான் பெரிய சந்தோஷம். நம்ம உழைக்க தயாரா இருக்கும். அந்த உழைப்பு வந்து சரியான இடத்துல போய் மக்களுக்கு போய் சேரணும். அந்த அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கிறது தான் பெரும் சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஏன்னா வந்து தங்கலான் படம் முழுக்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எங்களுக்கு வந்துட்டு அந்த கதையை விட்டு எங்கேயுமே நகர முடியல. அந்த அளவுக்கு வந்து கதைக்குள்ளே டிராவல் பண்றதுக்கு மிக முக்கியமா இருந்தது உங்களுடைய செட்டு தான். ஏன்னா எங்க பார்த்தாலும் இப்படிதான் இந்த ஊருக்குள்ளதான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த கதைக்குள்ளே எழுதிட்டு போச்சு. ஸோ இந்த செட் ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிச்சு சார்? படம் முழுக்க தேவைப்பட்டது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 days மேல பண்ணோம். அது தங்கலான் வாழ்ற வில்லேஜ் இருக்கும். அந்த வீடு பண்றது, அந்த செட்டு பண்றது, கிரியேட் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் மேல ஆச்சு. அந்த செட்டும் பண்ணையார் வீடு அமைப்பு ஒன்று வரும். அந்த செட்டும் கிரியேட் பண்றதுக்கு 40 நாட்கள் மேல ஆச்சு. அப்புறம் பண்ணையார் வீடை ஒட்டி இருக்கும், வயல்வெளி இருக்கும். அப்புறம் தங்கலான் வீடுகளுக்கு அந்த பனை மரம்ல இருந்து அந்த அரச மரம் வரைக்கும் அந்த புல்லு வரைக்கும் நாம அதை கிரியேட் பண்ணதான். புல்லு, அந்த பெரிய பெரிய பாறை கற்கள்லாம் இருக்கும், அந்த கல்லாம் கொண்டாந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது, அதில் இருக்க மரங்கள், அது எல்லாமே கிரியேட் பண்ணது தான். என்ன சார், நாங்கள் ஏதோ வேற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சா அங்கே மொத்த வேர்ல்டே நீங்க தான் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அது சாதாரண ஒரு முள் புதாரா தான் இருந்தது அந்த இடம். ஓகே. அது ஃபுல்லாவே நம்ம அதை கிளீன் பண்ணிட்டு முதல்ல அந்த வீடுகள் எல்லாத்தையும் பனைமட்டைகள்லாம் வெட்டிட்டு வந்து படி வச்சு, அப்புறமா அது குடிசைகள் எல்லாத்தையும் அமைச்சிட்டு, அப்புறம் அதுக்கான போகிறதுக்கான பாதைகள் உருவாக்கணும். அந்த பாதைகளை உருவாக்கணும்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த இடத்த ஃபுல்லாக குச்சி வச்சு நட்டுட்டு, இதுக்கு மீதி ஃபுல்லாகவே புல் இருக்கணும். இந்த ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தால் விஷுவலாக பார்க்க நல்லா இருக்காது. அப்போ மீதி இடம் ஃபுல்லாகவே உழுதுட்டு பட் ஃபுல்லாகவே வெறும் புல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோளம் கம்புலாம் இருக்குல்ல, நம்ம அதை போட்டு விதைச்சி ஃபுல்லாகவே அந்த மீதி இடம் ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கும். அந்த பாறை அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பாரஞ்சி சார் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்போ லைக் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் இருந்திருக்கும், சரி நம்ம இந்த ஒர்க்லாம் அதில் பண்ண போகிறோம் போலான்ட்டு. பட் இவ்வளோ கிட்டத்தட்ட நீங்கள் தான் அந்த வேர்ல்டே கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கேரக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு தோணிருக்குல்ல, ஓகே இதுதான் நம்ம ஃபுல்லாக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள அந்த ஒர்க் ப்ராசஸ் டிஸ்கஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அது ஸ்கிரிப்ட்லேயே ரொம்ப டீட்டெயிலாக எழுதுவார். இவரை பொறுத்த வரைக்கும் இத்தனை வீடுகள் இருக்கணும், இந்த இடத்த வந்து தங்கலான் வீடு இருக்கணும், தங்கலான் வீடு கொஞ்சம் தூரம் ஒரு 4 வீடுகள் தள்ளி தான் தறி நெய்யருங்க வீடு இருக்கணும், தறி நெய்யருங்க வீட்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து கொல்லன் பட்டறை இருக்கணும், அந்த கொல்லன் பட்டறைக்கு பக்கத்தில் வந்து மேளம் பண்ணுறவங்க இருக்கணும், அந்த மேளம் பண்ணுறவங்க ஆப்போசிட் தான் வந்து வண்டி செய்கிறவங்க இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் தான் அரச மரம் இருக்கணும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கேருந்து ஒரு 500 அடி போனால் ரைட் சைடில் வந்து கெங்குபட்டரோட கோவில் இருக்கணும் அப்படின்ட்டு அவரோட ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே இருக்கும். அது வந்து நம்மளை இன்னும் ஈஸிப்படுத்துச்சு, அந்த வேலையை பார்க்க ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே. ஏன்னா வந்து தங்கலான் படத்தில் பார்க்கும்போது இது வந்து எங்களுடைய ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்பொழுது இது ஏதோ அந்த இடத்துக்கு தான்ப்பா போய் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கொடுத்தது. ஏன்னா உங்களுடைய செட்டு வந்து எந்த இடத்துலையுமே செட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியாமல் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஏன்னா நாங்களுமே வந்து அந்த ஆற்றுல போகிற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுக்கே தெரிஞ்சுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன சார், சொல்லிடுங்க சார். அது அந்த ஆற்றில் அதனோட ஒயிட் ஷாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆற்றில் ஒரு 100 அடி வரைக்கும் இறங்கி போகிறது எல்லாமே நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பண்ணாங்க. ஆனால் அதில் இருக்க ஸ்ட்ரகிள் சீன்லாம் வந்து நம்ம அவங்கள வச்சுட்டு பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி ஓடிட்டு இருக்கும். நம்ம அதனால் அந்த ஆற்றுக்குள்ளே மட்டும் மெட்டல் பிளாட்ஃபார்ம் போட்டு அவங்கள வச்சு அவங்கள சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப படத்துக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட தங்கலானோட பொக்கிஷம் அவங்க தான், நடிகர்கள் தான். அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சரி, அந்த ஸ்ட்ரகிள் அவர் சீன் எல்லாமே தனியாக ஒரு செட்டு போட்டு ஒன்று தனியாக பண்ணலான்ட்டு யூபின் ஸ்டுடியோ அங்கே ஒரு பெரிய ஒரு குளம் அமைச்சு அதில் மோட்டர்லாம் வச்சு வேவ்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி அது உள்ள மறுபடியும் அந்த ஆற்றுல இருக்க மாதிரி பாறைகள்லாம் உள்ள
செட் பண்ணிவிட்டு அதில் இருக்க செடிகள்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள் சீன் எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே செட் பண்ணப்பட்டது தான். அது வந்து விஎஃப்எக்ஸில் பண்ணவங்க ரொம்ப ஹைப்ரிட்னு சொல்லிட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணாங்க. செந்தில் அண்ணன் அவங்களாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சரியாக அது அந்த இடத்த விஎஃப்எக்ஸ் பண்ண மாதிரியே தெரியாது, அவ்வளோ அழகாக அதை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஏன்னா தங்கலான் படம் வந்து முழுக்க முழுக்க செட் அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே வந்து தெரியுது. அந்த செட்டில் வந்து எந்த செட் வந்து உங்களுக்கு ரொம்ப போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது, நிறைய வேலை வாங்குச்சு அப்படின்ற மாதிரி ஒரு செட் அப்படின்னா எதை சொல்வீங்க சார் நீங்கள்? கேஜிஎஃப் நிலப்பரப்பு இருக்கும். அது ஒரு பெரிய, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சு அந்த சிலை வந்து முனி சிலை வந்து கண்டெடுப்பாங்க. அது ஒரு பெரிய பள்ளம் தோண்டி முனி சிலையை முதல்ல படுக்க வச்சிடணும். அதை கொஞ்சம் ஏஜிங் ஆன உடனே மறுபடியும் வந்து ஊர் மக்கள்லாம் வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலப்பரப்பு தோண்டுவாங்க. கேஜிஎஃப் அப்போ எப்படி மக்கள் தோண்டியிருந்தாங்களோ அதே மாதிரி அடுக்கடுக்காக தோண்டணும். அப்புறம் ஒரு பாறை கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த பாறை சுற்றிரி மறுபடியும் எடுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய ஒரு 40 அடிக்கு ஒரு பெரிய பள்ளம் தோண்டணும். கதை பிரகாரம் தோண்டி படிக்கட்டாக ஏறி நம்ம அது வழக்கமாக செட்டு போடுறது ப்ளைவுட்டு ஃபைபர்லாம் அடித்து மோல்டு அடித்து செட்டு போட்டுருவாங்க. ஆனால் இது அது மாதிரி எதுவுமே பண்ணிடக்கூடாதுனால ஒரிஜினல் மண்ணிலே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தோம். அதனால் பயங்கரமாக நிலம் சரிஞ்சிடும். அங்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அந்த நிலப்பரப்பு உருவாக்குறது தான் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஜேசிபிலாம் போய் உள்ள விழுந்துருச்சு ஒரு 40 பள்ளத்தில். ஏன்னா ஜேசிபி வச்சு தான் பண்ண முடியும். பகலில் ஷூட் போகன்றதை பகலில் ஒர்க் பண்ண முடியாது, நைட்டில் தான் பண்ணுவோம். அப்போ நைட்டில் பண்ணும்போது அங்கே நிறைய இருக்கும், தேல் இருக்கும், பாம்பு இருக்கும், மழையாக இருக்கும், வெளில வர முடியாது. ஜேசிபி உள்ளே தான் 3 ஜேசிபி 4 ஜேசிபி டெய்லி நைட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது சில டைம் வந்து நம்ம நினைக்கிறத விட டக்குன்னு நிலம் வந்து உள்ளே வாங்கிடும். ஜேசிபிலாம் உள்ளே போய் வந்துச்சு. அங்கே கௌதம்னு ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்க ஜேசிபி ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணாங்க. பெரிய சப்போர்ட்டாக இருந்தா அப்படி. ஸோ படத்தினுடைய என் கிரெடிட்ஸில் வந்து தங்கலான் அந்த கருவுக்கான கதை யாரெல்லாம் வந்து இருந்திருப்பாங்களோ அதனுடைய ரெஃபரன்ஸ் இமேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸ்க்ரீனில். ஸோ அதனுடைய உடை பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் அதை சிமிலராக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கான ரெஃபரன்ஸும் கொடுத்தாரா பாரஞ்சித் உங்களுக்கு? லைக் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒரு கதை கொடுத்தாங்க. இது அவர் என் மேலே பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார். இது சார்கிட்ட கொடுத்தாச்சு, சார் பார்த்துப்பார், அவர் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவேன். அவர் சொன்ன அந்த கதையை படிச்சுட்டு நாங்கள் ஒரு ட்ராயிங் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான மினியேச்சர்ஸ் பண்ணுவோம். இந்த இடம் இவ்வளோ லென்த் இருக்கும் குகைனா அந்த குகைக்கு ஒரு மினியேச்சர் இருக்கும். வில்லேஜ்னா இத்தனை வீடுகள் அங்கங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணி ஒன்று பண்ணிவிடுவோம். பண்ணார் வீடுனா எல்லாத்தையும் மினியேச்சர் பண்ணி இங்கே டேபிள்லேயே வச்சு நாங்கள் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. அதனால அவர் பார்த்து பாருன்னா நான் நான் ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பேன், இதை கொண்டு போய் காமிப்போம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எல்லாமே சேர்ந்து இங்கே முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து கதை கேட்கும் பொழுதே உங்களுடைய அந்த அழகான வேர்ல்டு வந்து உருவாக்கிடுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து பர்சனலாக இந்த மாதிரி ஒரு இயரில் இருக்கக்கூடிய படம் அப்படின்றதுனால அந்த இயர் சம்மந்தப்பட்ட படங்கள் இல்லை அந்த கதை சம்மந்தப்பட்ட படங்கள் அது மாதிரி ஏதாவது குட்டியாக ரெஃபரன்ஸ் பார்ப்பது? பார்ப்போம், நிறைய படங்கள் பார்ப்போம். அது சார்ந்து படங்கள் பார்ப்போம். ஆனால் அதுலேருந்து எதுவுமே இன்ஸ்பயர் ஆகலாம், அதுலேருந்து எடுத்துக்க மாட்டேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் பார்ப்பேன். டிக் மாதிரி படங்கள் பண்ணும்போது அது சார்ந்த நிறைய படங்கள் பார்ப்பேன். இது மாதிரி படங்கள் பண்ணும்போதும் இப்போ வரலாற்று படங்கள் இப்போ இந்த 18th செஞ்சுரியில் என்னென்ன கதை, ஆனால் நம்ம மண்ணை சார்ந்து இருக்கணும், நம்ம கலாச்சாரம் சார்ந்திருக்க படங்கள் பார்ப்போம். வெளியிலிருந்து படங்கள் பார்த்தா அது ஐடியாவாக சில விஷயத்தை எடுத்துக்கலாம, அதை நம்ம அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து அது உதவாது எந்த விதத்துலையும். ஓகே. ஸோ இந்த கிளைமேக்ஸில் வந்து இவங்க எல்லாரும் கீழே போய் எடுத்துகிட்டு வருவாங்க, அதெல்லாம் நீங்கள் அமைச்ச ஒரு அது பெரிய செட்டு தான். அது சோழன் காலத்தில் தோண்டப்பட்ட சுரங்கமாக கதையில் சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் ஒரு சுரங்கம் தோண்டியிருப்பாங்க. அப்புறம் அது திப்பு சுல்தான் வந்து ஃபாலோ பண்ணுவார். அந்த சுரங்கம் படி அவர் கண்டுபிடிச்சி திப்பு சுல்தானும் வந்து அது சுரங்கத்தை வந்து தோண்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சுரங்கம் தான் புதஞ்சிடும், ஒரு சூழ்நிலையில் புதஞ்சி மக்கள் இறந்துருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி தான் மறுபடியும் பிரிட்டிஷ்காரங்களை வந்து கண்டுபிடிச்சி தான் அந்த வேப்பூர் கிராமத்துலேருந்து மக்களை கூட்டிகிட்டு வந்து இந்த சுரங்கத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது பெரிய செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 200 அடி லென்த்து இருக்கும், 60 அடி ஹைட்டுக்கு, ஒரு 60 அடி அகலத்துக்கு இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி வேறு தேங்கியிருக்கணும், தண்ணி சொட்டிகிட்டு இருக்கணும், உள்ள ஃபயர் பண்ணும் பந்தம் எடுத்துகிட்டு போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம டல் பண்ணியிருக்கிறதுலாம் ஃபயர் ஆகிடக்கூடாது. ஓகே. அது மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான செட் அது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து இதில் நிறைய ஸ்டன்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ டைலாக் இருக்கிற சீன், இப்போ நீங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து அந்த மினிக்கி சாங்லாம் இருக்குன்னா அது ஓகே. பட் ஸ்டண்ட்டோட நீங்கள் வரீங்கன்றப்போ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ அதுவும் போட்டு நீங்கள் பேஸ்மெண்ட் போட்டு ஒரு செட் போடுவீங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியுமா இந்த படத்தில்? அதில் இப்போ பாறைகளில் மோதுறாங்கன்னா டைரெக்டாக கொண்டு போய் ஒருத்தங்களை பாறைகளை வந்து ஹிட் பண்ண முடியாது. இப்போ நம்ம பாறைக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று நம்ம ஆட் பண்ணுவோம், ரப்பர் ஷீட்டில் வச்சு பாறை மாதிரியே ஒன்று அதை க்ரியேட் பண்ணி அப்படி பண்ணுவோம்.
அப்புறமா இப்போ அவங்கள அடிக்கிற எல்லா ஆயுதமும் டம்மியாக தான் இருக்கும். இப்போ விக்ரம் சார் அந்த வயல்வெளியில் எப்படி எல்லாரும் அடிப்பாங்க, இப்போ அவங்கள எதுவுமே அவங்க மேலே அடிபட்டுறக்கூடாது, அது எல்லாமே ரப்பராலாகவும் பஞ்சம், ஆனால் நம்ம ஒரிஜினல் உட்டு மாதிரியே தெரியணும். எல்லாம் அதிகபட்சமாக இந்த படத்துக்கு தான் வந்து டம்மி ரெடி பண்ணியிருப்போம். அவ்வளோ வெப்பன்ஸ் இருக்கும் எல்லாத்தையும். கார்டன் ஃபைட்லேயும் பெரிய இது இருக்கும். தங்கலான் வரும்போது அந்த நிலத்துக்கு வந்த உடனே ஆரத்தி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணும்போதும் கார்டன் வருவாங்க. அந்த ஃபைட்லேருந்து எல்லா ஃபைட்டுக்குமே பெரிய இருக்கும். அவங்க மேலே அடிபட்டு கூட நிறைய டம்மி யூஸ் பண்ணியிருப்போம். அதில் டம்மின்னு தெரியாத மாதிரி பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செட் ஒர்க்காக நீங்கள் ஒர்க் பண்ண படமாக இருந்திருக்குன்றது என் கிஸ்ஸு. அது இது அப்புறம் டிக் முழுவதும் அது செட்டுக்குள்ளே நடந்தது. ஆனால் என்னன்னா அது விஎஃப்எக்ஸில் பண்ணதான் நிறைய பேர் நம்பிட்டு அது பெருசாக அங்கீகரிக்கல. ஓகே, முழுக்க செட்டுக்குள்ளே பண்ணது தான். அப்படியா சார்? அதில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுங்கள் சார். லைக் நீங்கள் நம்ம ஆடியன்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிட்டது இதெல்லாம் விஎஃப்எக்ஸ், ஆனால் அது செட் அப்படின்னா அது டிக் படத்தில் அது இருக்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில், இந்தியன் ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாமே செட்டு தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக ஒன்று காமிச்சிருப்போம், செகண்ட் ஃப்ளோராக காமிச்சிருப்போம், அந்த கேபின் இருக்கும் அது செட்டு. அப்புறம் சைனீஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரும் அது செட்டு. மூணு ஃப்ளைட்டு போய் கிராஷ் ஆகி மூணில் நிற்கும் அந்த மூணு செட்டு. அந்த ஃப்ளைட்டு அது எல்லாம் மினியேச்சரில் ஷூட் பண்ணோம். ஸ்பேஸ் ஷட்டிலோட அந்த எக்ஸ்டீரியர் எல்லாமே அது மினியேச்சர் தான் ஷூட் பண்ணோம். அதில் அந்த அந்த எப்படி சொல்றது, இதை சுத்தி இருக்கிறது மட்டும் தான் விஎஃப்எக்ஸ்ல கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த வானம் யூனிவர்ஸா இருக்கிறது அது மட்டும் அதுதான் பண்ணியிருந்தேன். ஓகே, பட் ஆனால் இது உங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும்ல சார்? ஏன்னா வந்து நம்ம ஒர்க் பண்றதே அதுக்கு தான், ரியலா காட்டணுன்ற மாதிரி ஒரு செட் அமைக்கணும். பட் இன்னொரு பக்கம் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்கும்ல, நம்ம ஒர்க்கு இது வந்து ரியல் நம்பிட்டு போயிட்டாங்களே. இன்னொரு பக்கம் நம்மள கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது, நிறைய வருத்தம் இருந்தது. ஓகே, ஏன்னா பெரிய உழைப்பு. அது டிக் மாதிரி படங்கள்ல வந்து எந்த விதமான அங்கீகாரமும் அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் கிடைக்கல. நிறைய பத்திரிகைகள் வந்து எல்லாருமே அது விஎஃப்எக்ஸாக அது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய உழைப்பு இருந்தது. ஆனால் சினிமாக்காரர்கள் மத்தியில் வந்து பெரிய பாராட்டு கொடுத்தது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சர். அது மாதிரி எனக்கு பெருசாக லைஃப் சேஞ்ச் பண்ணி விட்ட படம் டிக். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த முனிவருடைய சிலை வந்துட்டு மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. நாங்கள் நினச்சா அப்பப்போ மேக்கப் பண்ணி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். என்ன விஷயம் சார்? இல்லை, அதான் அந்த தலை வெட்டப்பட்ட கிட்டத்தட்ட அவருக்கு அந்த கார்டன் வர போர்ஷனில் அந்த தலையை வெட்டியிருப்பாங்க. தலை வெட்டி தலை ஒரு பக்கம் கிடக்கும். அதுதான் அந்த கிணத்துல. அப்போ எத்தனை நூற்றாண்டு முன்னாடி அந்த அந்த தலை விழுந்ததால உருவான பள்ளம் தான் அந்த பள்ளமே. அப்படிதான் கதை பிரகாரம் இருக்கும். அவ்வளோ அப்போ அதுக்கு அவ்வளோ பவர் இருந்து அவ்வளோ பெருசா இது பண்ணிருக்குன்னா, அப்போ இந்த முனி தலை விழுந்து உடம்பு விழுந்த பகுதி வந்து எவ்வளோ பெரிய பள்ளமா இருக்கணும், எவ்வளோ நீளத்துக்கான பள்ளமா இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு அது ஒரு பெரிய ஒரு பள்ளம் தோண்டி அது லேயர் நிறைய லேயர் இருக்கும். முனி சிலை அப்படியே மாறி இருக்கும். நீங்கள் கார்டன் வர போர்ஷனுக்கும் இப்போ தங்கலான் வந்து அந்த முனியோட உடலை கண்டெடுக்கிற போர்ஷனுக்கும் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த இடம் ரொம்ப டீட்டெயில் பண்ணி அதை உள்ள படுக்க வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ஒரு பெரிய நீண்ட நாட்கள் இருக்கும். ஓகே, டிக் பற்றி ஒரு வருத்தமாக சொன்னீங்க. நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரெக்கக்னேஷன் இல்லை. பட் அது தங்கலானில் கிடச்சிட்டு இருக்குன்றது என்னுடைய தாட். ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளில இருந்தப்போ விக்ரம் சாருக்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்டா, ரெண்டாவது அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம்டான்ற மாதிரி தான் வெளில வந்தாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஹாப்பியா நீங்கள்? அந்த பயங்கர ஹாப்பி. அதுதான் நம்ம செஞ்ச வேலையை வந்து அங்கீகரிக்கிறாங்களே. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 1000 ஃபோன் கால் மேலே வந்திருக்கும், ஒரு 500க்கும் மேற்பட்ட குறுஞ்செய்தி வந்திருக்கும், எண்ணற்ற நேர்காணல்கள், அப்புறம் நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள். அது நம்மளை பாராட்டிகிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது நமக்கு ஒரு விதமான எனக்கு பயங்கரம் வெக்கப்படும். நான் அது அளவுக்கு அதிகமாக நம்ம உழைப்புக்கான பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எக்கச்சக்க ஃபோன், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. திடீர்னு ஆரிகாசர் சார் கால் பண்ணுவாங்க, திடீர்னு தக்ஷா மேடம் கால் பண்ணுவாங்க, திடீர்னு சக்தி சார் கால் பண்ணுறாங்க. எல்லாருமே நம்மளை ஒரு பேசும்போது ஓகே நம்ம சரியானத ஒரு வேலையை செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய திருப்தி கொடுக்குது. ஓகே, உங்களுக்கு வந்த காம்ப்ளிமெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்ப்ளிமெண்ட் இது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா எதை சொல்வீங்க சார் நீங்கள்? எல்லாமே சொல்லலாம். எனக்கு நான் வழக்கம் சக்தி சார், நான் டிக் என்னோட டைரக்டர், எனக்கு தொடர்ந்து அவர் கூட 5 படங்கள் பண்ணேன். ரொம்ப பேசவே மாட்டார், ரொம்ப யோசிச்சு பேசுவார். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசினாங்க. சார் இந்த படம் அப்படி இருந்து அப்படின்ட்டு, ரஞ்சித்தோட படத்தில் இதான் சார் பெஸ்ட்டு,
அவர் சினிமா கேரியரில் அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஆரிராஜ் சார் இது கேஜிஎஃப் பகுதியிலேருந்து மக்கள் வந்து கால் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கேருந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசினாங்க. எங்கள் வாழ்க்கை முறையை அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கால்ஸ். என்னால் எடுக்க முடியாமல் டயர்டாகன்ற அளவுக்கு அப்படியே ஆயிடுச்சு. சூப்பர் சார். இன்னைக்கு வந்து சக்ஸஸ் மீட்டும் போயிட்டு வந்தாச்சு சந்தோஷமா. ஸோ இன்னொன்று ஒரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி என்னன்னா இங்கே இருந்த கிணத்த காணுன்ற மாதிரி நீங்கள் போட்ட செட்டை ஒரு நாள் காணுமா? அது என்ன செட்டு, என்ன படம் அது? அது வந்து மிருதன் சொல்லிட்டு ஜெயம் ரவி சார் படம். அது இந்த கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த செட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஒரு பெரிய செட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1 crore செட் இருக்கும் அந்த டைமில். பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அதுக்கு ஆப்போசிட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும். செட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஷூட்டுன்ற மாதிரி எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அங்கே ரிஹர்சல்லாம் பார்த்துட்டே இருப்போங்க. திடீர்னு பார்த்தா செம மழை சென்னையில். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை முழுகிச்சு இல்லை இந்த டைமில். ஆமாம், ஃபுல்லாக முழுகிடுச்சு. திடீர்னு போய் சரி பெரம்பூர் போய் செட்டு என்னாச்சுன்னு பார்ப்போம். ஏன்னா செட்டு சாஞ்சுதான் நம்ம என்னடா பண்ணுறது, சரி பண்ண முடியாது. சரி செட்டை போய் பார்த்துட்டு வருவோம்னு பார்த்தா பெரம்பூருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. பெரம்பூர் பெண்ணிமில் தான் அந்த செட்டு போட்டிருந்தோம். அங்கே போகிறதுக்கு தண்ணி கண்ணிலாம் தாண்டி தான் உள்ளே போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த செட்டு செகண்ட் ஃப்ளோர் வரைக்குமே முழுகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி வடிய கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுதான் ஓகே செட்டு இருக்குது, ஆனால் எந்த லெவல் டேமேஜ் இருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 month ஆயிடுச்சு அந்த தண்ணி வடியவே. அப்புறமா அந்த செட்டை சரி பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் மிருதன். சார், நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்கள்லேயே வந்துட்டு செட்டுக்காக அப்பா இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களே வியக்க வச்ச ஒரு படம் அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க சார்? லெஜெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 12 crores அது பண்ணோம். அதில் இருக்க எல்லாமே செட்டு தான். அவர் அண்ணாச்சி அவர் வீடாக இருக்கும், அவர் லேப் 2 லேப் வரும் அந்த செட்டு. அப்புறம் குழுமண்ணாலி இன்டீரியர் ஃபைட்டு வரும், சாங்ஸ் வரும், அப்புறம் ரோபசங்கர் வீடு வரும். அதில் இருக்க எல்லா ஃப்ரேமுமே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். ஓகே. ஃபாரின் சாங்கை தவிர எல்லாமே செட்டுக்குள்ள தான். ஆல்மோஸ்ட் இந்த படத்துல வந்து எல்லாமே செட்டு தான். அந்த ட்ரெயின் ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் போர்ஷன் இருக்கும். அந்த ட்ரெயின்ல இருந்து எல்லாமே செட்டுக்குள்ள ட்ரெயின் செட்டு தான். அந்த ஃபைட் ஒரு படத்தோட பட்ஜெட்ல ஒரு படத்துக்குள்ள ஒரு செட். ஆமா, அது 12 crores ஒரு நல்ல படம் எடுக்கலாம். ஓகே, பட் ஆனா அது நல்லா இருந்தது சார் ஆக்சுவலா. ஏன்னா லெஜண்ட் படம் ஃபுல்லா வந்து விஷுவலா வந்து பயங்கரமா ஒரு சூப்பரான பிரசன்டேஷனா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ எனக்கு என்னன்னா நான் இந்த இது கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேரிசன் இல்லை, இப்போ தங்கலன் பயங்கர ரியலிஸ்டிக்காக, பட் அதுலேயும் எங்களுக்கு தெரியல. இது ஒரு கிராண்டியரான படம், ஒரு கமர்ஷியல் படம், அதுலேயும் எங்களுக்கு தெரியல. பட் உங்கள் ஒர்க் வந்து அவ்வளோ நீட்டாக பக்காவாக ஸ்கெச் பண்ணியிருக்கீங்க சார். சரி, எல்லா மாதிரியான ஜானர் படங்களும் பண்ணணுன்றது என்னோட பெரிய ஆசையாகவே இருக்கும். டெக்னிக் மாதிரியான படங்கள், ஃபிக்ஷன் படங்களும் பண்ணும், தங்கலான் மாதிரியான வரலாற்று படங்களும் பண்ணும், ஆண்டவன் கட்டளை மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்கான படங்களும் பண்ணணும். தனியான ஒரு முத்திரை விழுந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த படங்கள் மட்டும்தான் இவர் பண்ணுவார், ஃபிக்ஷன் படங்கள் மட்டும்தான் பண்ணுவார், இல்லை வரலாற்று படங்கள் மட்டும்தான் பண்ணுவார் அப்படின்னு எந்த விதமான முத்திரையும் நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும். சார், இன்னொரு பக்கம் நீங்கள் ஆண்டவன் கட்டளை மென்ஷன் பண்ணுறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவன் கட்டளை நான் இப்போ டக்குன்னு யோசிச்சு பார்த்தா அந்த ஒரு வீடு, ஒரு ஃபேன் இருக்கும், அவர் வீட்டை காலி பண்ணுறப்ப இந்த சாமான்லாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதில் இருக்க கோர்ட்டு செட்டு, அதில் இருக்க அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செட்டு, ஸ்டான்லி சார் ஆஃபீஸ் செட்டு, நாசர் சாரோட அந்த ஸ்டுடியோ செட்டு, கோர்ட்டு எக்ஸ்டீரியர் செட்டு, அது எல்லாமே ஒரே இடத்துல செட்டு போட்டு எடுக்கப்பட்ட படம் தான் ஆண்டவன் கட்டளை. ஆனால் அதான் உங்களுக்கு தெரியலன்னும் போது என்னங்க சரி, இதில் வந்து நம்ம நீங்களும் நினைப்பீங்களே இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன். ஆமாம் ஆமாம், அதுக்கு எனக்கு சிறந்த ஆர்ஐட்டுக்கான அவார்டும் அந்த படத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு விதமான சந்தோஷம். இப்ப நீங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கு அது தெரியலன்னும் போது லைட்டா பயமா. அதுதான் சார் நம்ம இப்ப தெரியப்படுத்திட்டு இருக்கோம் சீரியஸா. ஏன்னா எனக்கு தங்கலான் லெஜெண்ட் வரைக்கும் கூட ஓகே, டக்குன்னு ஓகே செட்டு. ஆண்டவன் கட்டளையில நான் யோசிச்சே பார்க்கல சார். ஏதோ நான் அந்த தியேட்டர் ஆர்ஐட்டர் எனக்கு பயங்கர திருப்தி. அது வந்து இப்போ நாமளாம் பயங்கர தெளிவா இருப்போம். நீங்க எவ்வளவு படங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு செட்டு உள்ள படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதுல கூட நம்மளால செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியலன்றது. அப்போ அதே நம்ம ஒரு ஆர்ட் அது பெரிய வெற்றி தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற கட்டளை எங்க இருந்து பிறந்தது உங்களுக்கு? அதான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் எக்மோர்ல நான் 2003 முடித்தேன். 2003 முடிச்சுட்டு டைரக்டர் ஆகணுன்றது என்னோட பெருங்கனவு. அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்து தான் நான்
வசூல்ராஜ் MBBSல முதல்ல போய் உதவி கலை இயக்குனராக சேர்ந்தேன். அதான் உதவி கலை இயக்குனராக முதல் படம் வசூல்ராஜ் MBBS. ஓகே ஓகே. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க ஏ கலையரங்காரம் மறுபடியும் பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி. அப்படி நல்லா இருக்கும் அந்த டைலாக். திடீர்னு அவரு கமல் சார் அந்த இடத்துல ஸ்பாட்ல வச்சு பண்ணாங்க. பயங்கரமா அங்கேயே பயங்கரமா சிரிச்சோம் அந்த டைம்ல. எனக்கு அதுல லைவா பண்றது நீங்க அங்க ஒர்க் அப் பண்ணிருப்பீங்கல்ல, ஸ்பாட் முடிஞ்ச உடனே கலையலங்காரம் நீங்க தான் மாத்தணும் இருக்கும். நைட்டு ஷூட் முடிஞ்ச உடனே அப்புறம் நைட்டு ஃபுல்லா அடுத்த நாளுக்கான ரெடி பண்ணோம். அப்புறம் பெரிய வேலை வசூல்ராஜ் MBBSல அந்த நடக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாமே செட்டு தான். அந்த ட்ரெயின் செட்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நான் லெஜண்ட் பண்ணும்போது அந்த ஃபுல் ட்ரெயினுமே செட்டு போடுற மாதிரி இருந்தது. ஒரு அந்த 2 பெட்டி ஃபுல்லாது. ஆனா வசூல்ராஜ் MBBSல அவங்க ரொம்ப சூப்பராக சீட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 விண்டோ மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நாகேஷ் அண்ணா உட்காந்துட்டு வர 2 விண்டோஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு ஃபிளாட்டு 2 அந்த ட்ரெயினுக்கான விண்டோஸ் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு ட்ரெயின்ல அந்த உள்ள 2 சீட் இருக்கும். அது மட்டும் தான் செட்டு. மீதி எல்லாமே பயங்கரமா அந்த கதைக்கு அந்த இடத்துக்கு அது போதுமா இருந்தது. பயங்கரம் இன்டெலிஜென்ட்டா பண்ணியிருப்பாங்க அந்த படம். பெரிய அனுபவம் வந்து சார் வந்துட்டு நீங்க உதவி கலை இயக்குனராக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஒரு படம் இது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம்னா என்ன படம் சொல்வீங்க சார்? அது நிறைய படங்கள் நான் ஒரு படங்கள் ஒன்று கற்றுட்டேன். நான் வசூல்ராஜ் MBBSல பெரிய அனுபவம் இருந்தது. அப்புறம் அஜித் சாரோட அட்டகாசம், முனி, வட்டாரம், இதய திட்டம் அப்படின்னு நிறைய படங்கள் இருந்தது. வெயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பூ அதான் நான் கடைசியாக ஒர்க் பண்ணேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண படம். பூ படத்தில் ஒர்க் பண்ணது பார்த்துட்டு தான் அதே ப்ரொடியூசர் வந்து அதே கம்பெனியில் வந்து இயக்குனர் மீரா கதிரவன் ஒர்க் பண்ணாங்க டைரக்டராக. அவர் தான் என்னை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தினார் டைரக்டராக. அதே கம்பெனியில் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள் சார். 50வது படம் தங்கலான் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பரான தீனி போடுற ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த ஒரு 50 படம் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு படம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ டக்குன்னு ஞாபகம் வர ப்ராப்பர்ட்டி, இதுக்கு நான் தேடாத தெரு இல்லை, போகாத ஊர் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இவ்வளோ பிரச்சனை பண்ணுதே, இது எங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி போன ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கா? ரேண்டமாக இப்போ ஞாபகம் வருது. டிக் 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 தான் அது மாதிரி ரொம்ப கஷ்டமான படங்கள். அதில் இருக்க சுவிட்சஸ்ஸு, அதில் இருக்க கேபிள்ஸு, அது சேர்ஸு, அது எதுவுமே நம்ம டம்மியாக பண்ணிடவே முடியாது. அதில் இருக்க அந்த டிரைவர் சீட்க்கு அந்த கேபின்லேருந்து எல்லாமே இருக்கணும். அது வைப்ரேட் ஆகணும். அதை கிரியேட் பண்ண தான் ரொம்ப சவாலாக இருந்தது. அது தேடி அலையிறது பெரிய ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. தங்கலான் மாதிரி ஒரு தேடுதல் போயிருக்கீங்க. தங்கலானுக்கு ஒரு பெரிய தேடல். தங்கலான் படத்துல தேடி போவாங்க. தங்கத்தை தேடி போற மாதிரி அதுல சுவிட்சை தேடிட்டு அலைஞ்சிட்டு மெட்டீரியல் தேடி அலைஞ்சிட்டு. சரி, இப்ப வந்து நமக்கு வந்து பட்ஜெட்னு ஒரு விஷயத்த வந்து ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா வந்து ஒரு சில நேரங்கள்ல இன்னைக்கோ ஒரு நாள் வந்துட்டு படத்தை வந்து பட்ஜெட்குள்ளே வந்து முடிச்சுட்டு சரி இந்தங்க சார் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்திருக்கீங்களா அவங்கள என்னைக்காவது? அது மட்டும் தான் நான் சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. நான் பண்ண எல்லா படங்களும் கிட்டத்தட்ட 50 படங்களுக்குமே நான் கொடுத்த பட்ஜெட் தாண்டி இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனதில்லை. தொடர்ந்து நான் ஒரு ப்ரொடியூசர் கூட படம் பண்ணா அடுத்தும் அதே ப்ரொடியூசர் கூட படம் பண்ணுவேன், அதே இயக்குனர் கூட எல்லாம் படம் பண்ணுவேன். நான் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. மிருதன் அந்த கிளைமேக்ஸ் செட்டுக்கு நாங்கள் ஹைதராபாத்தில் போய் தான் லொக்கேஷன் பார்த்தோம். இந்த மாலு ஹாஸ்பிட்டல்லாம் செட்டு போடணுன்னா அவங்க அப்போது 2.5 கோடி கேட்டாங்க. 2.5 கோடி நீங்கள் இது பண்ணுங்கள், கான்ட்ராக்டாக வந்து செட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், இல்லை சார் வேண்டாம், மைக்கேல் ராயப்பன் சார் தான் ப்ரொடியூசர், சார் வேண்டாம், நீங்கள் சென்னையில் பண்ணுங்கள், நம்ம சென்னையில் வந்து நம்ம தொழிலாளர்கள் வச்சு பண்ணுவோம், நம்ம மக்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், சென்னையில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு 1 crore வந்து உங்களை செட்டை முடிச்சு தரேன் சார் அப்படி சொன்னேன். நம்பவே இல்லை அவர். இல்லை நீங்கள் சென்னையில் ஏதோ நம்ம செட்டு போகணுன்றதுக்காக சொல்ல வேண்டாம் சார், நம்ம தப்பாகிடும் நம்ம செட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன், அதுக்குள்ளே உங்களுக்கு நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து 97 lakhs அந்த செட்டு முடித்தோம். சொன்னதுக்கும் கம்மியா அது முடித்தோம். அப்புறம் டிக் டிக் பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மியாக முடிச்சு கொடுத்தோம். தங்கலான் வரைக்குமே தங்கலானில் கிட்ட நாங்கள் கொடுத்த பட்ஜெட்டை விட ஒரு 1.5 crores கம்மியாக தான் முடிச்சு கொடுத்தேன். ஓகே, ப்ரொடியூசர் தங்கன்னு உங்களை கூப்பிடுவாங்க போலயே சார். இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ சேலஞ்ச், இவ்வளோ பக்கமான பெர்ஃபெக்ஷனிஸ்டாக வந்து நீங்கள் இருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல சார்? ஓகே, சோஃபார் தங்கலானே எனக்கு தெரிஞ்சு பார்த்தா ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒரு எய்ம் இருக்கும். ஓகே, இந்த டேரக்டரோட இந்த ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் நான் பண்ணணும்னு, அந்த மாதிரி ஏதாவது ஜானர்ஸ் இருக்கா உங்களுக்கு?
அது முழுக்க முழுக்க அந்த வரலாற்று படமாவே இருக்கணும் அப்படின்றது. அந்த கார்டன் போர்ஷன் வருது இல்ல, அது மாதிரி அந்த காலகட்டத்தில் நடக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10th செஞ்சுருக்கு முன்னாடி பாகுபலி மாதிரி படங்கள் நம்ம ஹிந்தியில பண்றாங்கல்ல, பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவதி, அது மாதிரியான வரலாற்று படங்கள் முழுக்க முழுக்க அப்படி அதுக்குள்ளேயே இருக்கணும். அது மாதிரி படங்கள் பண்றதுதான் என்னோட. நாங்களும் வந்து கிடைக்கிற கேப்ல அதான் சொல்லிட்டு இருக்கோம். ரஞ்சித் சார் போய் சொல்லுங்க அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் வந்து திரும்ப எடுத்து எலாபரேட் பண்ணி பார்ட் 2 அவருக்கு வேற ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ற ஒரு பெரிய ஐடியா இருக்கு. அது அறிவிச்சாலும் அறிவிப்பார்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய உந்துதல் கொடுத்துருக்கு. அவர் மேல இருந்த சின்ன சின்ன வன்மங்களை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அவர் எழுத்தை வந்து சரியா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரியான ஒரு இடத்துல கொண்டு போயிருக்கு. அவர் பெரிய வெற்றியும் கொடுத்துருக்கு. தயாரிப்பாளர் இன்னைக்கு கூட அறிவிச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டேஜில் அவங்க சொல்லியிருந்தாங்க டைரக்டர், அடுத்து நம்ம ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பெருசாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஒரு அறிவிப்பாக கூட வரும். எனக்கு அது என்னன்னு தெரியும், ஆனால் எந்த படத்துக்கான அறிவிப்புன்னு எனக்கு தெரியல. நான் டக்குன்னு வந்து ரஜினி சார்லாம் வச்சு இமேஜின் பண்ணிருக்கேன், காளையனோட அப்பா. இல்ல அதுக்கும் வாய்ப்பு இருக்கும், ஆனா அவர் மைண்ட்ல இன்னும் நிறைய வரலாற்று படங்கள் இருக்கு. ஓகே ஓகே, எனக்கு நீ இவ்வளவு சொன்னதே சந்தோஷம். தேங்க்யூ. அப்கமிங் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கு சார்? சிம்பு சார் கூட ஒரு படம் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் ப்ளூ ஸ்டார் டைரக்டர் அவர் வந்து ஒரு வரலாற்று படம் ஒன்று பண்ணுறாரு, அந்த படம் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் முக்கியமான ஒரு 3 படங்கள் இருக்குது. அது இந்த வாரம் வந்து அறிவிப்பு வந்துடும், முறையான அறிவிப்புகள் வந்தோடனே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே தங்கலான் படம் மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். நன்றி.